ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னேன், ஐடென்டிட்டி டெய்லர் வந்து டொவினோ நடிச்சு வழியான டெய்லர் வந்து ஏற்கனவே டீசர் வந்து ரியாக்ட் பண்ணிப்போம் நம்மளோட சேனல்ல, பார்க்காத போய் பாருங்க. இப்போ வந்து டெய்லர் ரியாக்ட் பண்ண போறோம். எப்படி இருக்கு ஐடென்டிட்டி? ஒரு என்னன்னு சொல்றது, ஆல்ரெடி டீசர்ல பாக்க ஒரு என்ன ஒரு கிரைம் அது சம்பந்தமான ஒரு ஸ்டோரி, ஏதோ ஒரு நடக்குது, அதையே தேடி போய் சஸ்பென்ஸா ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு டீசர். ஒரு விக்டிமை வச்சு நடக்கக்கூடிய ஒரு கேஸ் மாதிரி இருந்துச்சு. சரி பாப்போம். இப்போ நாங்க டெய்லர் விட்டுருக்காங்க, டெய்லர் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நினைக்கிறேன். நீங்க ஓகேடா. கிறிஸ்மஸ் மியூசிக் நினைக்கிறேன். മോളെ കണ്ട ആളുടെ ഹെയർ സ്റ്റൈൽ എങ്ങനെയാണ്? ഈ വിറ്റ്നസ് എന്നൊക്കെ പറയുമ്പം സംഭവത്തിന് ഏറ്റവും വലിയ മാത്രം കണ്ടുള്ള ടീമാണ്. അവൾക്കെല്ലാം നല്ല വ്യക്തമായ ഓർമ്മയുണ്ട്. ഈ ഹരൻ പ്രൊഫഷണൽ സ്കെച്ച് ആർട്ടിസ്റ്റ് ആണ്. ഇതൊരു ബ്ലൈൻഡ് പ്രോസസ് അല്ല. സ്കെച്ചിങ്ങിൽ കോണ്ടെക്സ്റ്റ് ഈസ് വെരി ഇമ്പോർട്ടന്റ്. I know this is hard, but I really need some details. സാരി പറഞ്ഞ പോലെ കേസിന്റെ സ്പെസിഫിക്സും സമയവും ഒന്നും അറിയാതെ ആഴ്ചകൾക്ക് മുമ്പ് കണ്ടൊരു ഫേസ് റീക്രിയേറ്റ് ചെയ്യാന്ന് പറയുന്നത് ബുദ്ധിമുട്ടാണ്. ആ കണ്ണും ഐബ്രോസും ഒന്നുകൂടെ ഡിസ്ക്രൈബ് ചെയ്യാം. റോഡ് പണിയിലൊക്കെ ഉപയോഗിക്കുന്ന ഒരു മെറ്റൽ കഷ്ണം നിങ്ങളെ കാണിച്ചിട്ട് അല്പസമയത്തിന് ശേഷം ഒരു മെറ്റൽ കൂമ്പാരത്തിൽ നിന്ന് തന്നെ പിക്ക് ഔട്ട് ചെയ്യാൻ പറഞ്ഞാൽ നമുക്ക് ആർക്കും കഴിയില്ല. ലോകത്തിലെ ഏത് രണ്ട് മനുഷ്യരുടെയും മുഖങ്ങൾ തമ്മിലുള്ള ചെറിയ വേരിയേഷൻസ് പോലും നമുക്ക് ഇൻസ്റ്റന്റ്ലി ഐഡന്റിഫൈ ചെയ്യാൻ കഴിയും. He's blackmailing me. അവളുടെ മെമ്മറിയില്ല ഫേസ് ഉണ്ടെങ്കിൽ നമുക്കത് തപ്പിയെടുക്കാം. നമുക്ക് ഒരുമിച്ച് അങ്ങോട്ടൊന്ന് പോയി നോക്കാം. അവൾ ആ കില്ലറിനെ നേരിട്ട് കണ്ട ആ ക്രൈം സീനിലേക്ക്. ஜனவரி 2 அப்படியான ராமாவோட கலந்து செய்யிருக்காங்க. நிறைய சென்டிமெண்ட், ஒரு அந்த குழந்தையோட டொவினோட சென்டிமெண்ட் சீன்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு. நல்லா இருக்கு, டீசர் ப்ரோமிசிங்கா இருக்கு. அடிக்க மாட்டேன். அதுவும் அந்த ஃபிளைட் சீன் எல்லாம் ஹை லெவல்ல கொண்டே நிப்பாட்டிட்டாங்க அந்த டெய்லர் கடைசி. சூப்பரா ஒரு ஞாபகம் வந்தது. நீங்க சொல்லுங்க. ஃபிளைட் சீன் நிறைய இங்கிலீஷ் படத்துல பாத்துக்கணும். இல்ல இப்ப ரீசெண்டா நடந்துச்சு, லாஜிக்கே இல்லாம. அது ஃபிளைட் இல்ல, அது இது இல்ல, ஜெட். எது தெரியும் அது கங்கவான சொல்லிட்டீங்க. சோ இங்க என்ன சொல்றது, இது ஒரு நல்ல இடத்துக்கு இல்ல, அந்த ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கு. அந்த என்ன சொல்றது, நல்லா அந்த பாஞ்சு அடிக்கிறது நல்லா இருக்கு. ஒரு நபரை கண்டுபிடிக்க போய் நம்ம ஒரு கிரைம்ல அந்த நபர் யாருன்றதுதான் பெரிய சீன். பெருசா எல்லாம் போகுது அந்த நபரை பத்தி. நான் தேடியுமே அந்த ஒரு ப்ரொஃபசர் மாதிரி ஒரு ஆள் சொல்றாரு அந்த ஸ்டோன்கள் பத்தி. இதுதான் சொல்றது, த்ரில்லிங்கான ஒரு மூவியா தான் இருக்கும். பெரிய ஒரு கதையை நிறைய ட்விஸ்ட்கள் இருக்கு, எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். நிறைய இருக்குமா டேர்ம்ஸ் இல்ல. உங்களுக்கு மையண்டி முக்கியமாக வினய் இதுல கொஞ்சம் உடைஞ்ச மயக்கிற உடம்பு, உடம்பு சொக்கெல்லாம் உள்ள போய் இந்த மயக்கிறதுக்கு சில கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. போலீஸா வர த்ரிஷா ஒரு இடத்துல பயம் வந்துடும் அந்த கண்ணிலேயே பார்க்க. நம்ம டொவினோ வந்து இது ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்டா வர ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆளுன்ற மாதிரி காட்டி வேணும் ஸ்டார்ட்லயே. சோ என்னன்னு சொல்லி ஜனவரி 2 தான் பார்க்கலாம் தியேட்டர்ல. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட நம்ம ரியாக்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.